இன்று நாம் பேசும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் சுய முன்னேற்ற புத்தகங்களுக்கு அடிப்படையே இந்த நியூ தாட் இயக்கம்தான். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அமெரிக்காவில் ஒரு புரட்சிகரமான சிந்தனை உருவானது. மனிதனின் மனமே அனைத்துக்கும் அடிப்படை என்பதுதான் அந்த சிந்தனை. இதைத்தான் நாம் இன்று நியூ தாட் இயக்கம் என்று அழைக்கிறோம். இந்த இயக்கத்தின் பெயர் ஃபினியஸ் பார்க்ஹர்ஸ்ட் குயிம்பி என்பவரிடமிருந்து தொடங்குகிறது. ஒரு கடிகாரம் பழுது பார்ப்பவராக இருந்த அவர் மனித உடலின் நோய்களுக்கு மனதின் தவறான நம்பிக்கைகளே காரணம் என்பதை கண்டறிந்தார். மனம் மாறினால் உடலும் மாறும் என்ற உண்மையை அவர் உலகிற்குச் சொன்னார். குயிம்பியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மேரி பேக்கர் எடி இதை ஆன்மீக ரீதியாக கொண்டு சென்றார். பின்னாளில் எம்மா கர்டிஸ் ஹோப்கின்ஸ் என்பவர் இந்த தத்துவத்தை பலருக்கும் கற்பிக்கும் ஒரு சிறந்த ஆசிரியராக மாறினார். இவர்தான் ஆசிரியர்களின் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். இவரிடம் பயின்றவர்கள்தான் இந்த இயக்கத்தை பல கிளைகளாக பரப்பினர். இதில் மிக முக்கியமானவர் சார்லஸ் மற்றும் மெர்டில் ஃபில்மோர் தம்பதியினர் என்ற அமைப்பை தொடங்கி நேர்மறை எண்ணங்கள் மூலம் எப்படி வாழ்க்கையை வளமாக்கலாம் என்று கற்றுக் கொடுத்தனர். அதேபோல் எர்னஸ்ட் ஹோம்ஸ் என்பவர் சயின்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற புத்தகத்தின் மூலம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்தார். பிரபஞ்சத்தில் ஒரு பேராற்றல் இருக்கிறது, அதை நம் எண்ணங்களால் நாம் பயன்படுத்த முடியும் என்பது இவரது முக்கிய கருத்து. இந்த இயக்கத்தின் சாராம்சம் என்ன? நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு வலிமை உண்டு. நாம் எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுவே நம் வாழ்வில் நடக்கும். நோய், வறுமை, கவலை போன்ற அனைத்தும் மனதின் தவறான பதிவுகளே. அவற்றை நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ் மூலம் மாற்றியமைத்தால் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நம்மால் ஈர்க்க முடியும்.